லைப்ரரியனாக பணியாற்றி வந்த நெல்லை மாவட்டம் மடத்துப்பட்டியை சேர்ந்த மலர்விழி 45 என்ற பெண் ஜூன் 22 அன்று ஈஷா மைய வளாகத்தில் பெண்கள் கழிப்பறையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. பல இளம்பெண்கள் அங்கு மூளைச்சலவை பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு ஈஷா மையத்திலேயே அங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று பல ஆட்கொணர்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. முக்கியமான பிரச்சனை, ஈஷா அறக்கட்டளை தங்களுடைய நிலத்திலேயே சுடுகாடு தகன மேடை இன்றைக்கு அமைக்க வேண்டும், அதற்கான ஒரு அனுமதி வேண்டும் என்று அரசாங்கத்திட்ட கோரி இருக்கிறாங்க. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக சில முக்கியமான செய்திகள். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் நடக்கிற செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தியாக, இது ஒரு திகில் கதை மாதிரி இருக்கும் உண்மைங்களேன். ஆனாலும் இதை நீங்கள் கேளுங்க. இதை பற்றி நம்ம கேட்டுட்டு விட்டுற போகிற கதை இல்லை. இது ஒரு மர்ம பிரதேசம் பற்றிய கதை. இது கோவையில் வெள்ளியங்கிரிங்கிற அடிவாரத்தில் ஈஷா யோகா மையத்தில் இருக்கு. நீங்கள் தெரியும், நவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு போய் வந்து அன்றைக்கு அவர் ஆடுறதும், இன்றைக்கு லட்சக்கணக்கான 50,000 ரூபா டிக்கெட்டு, 1 லட்ச ரூபா டிக்கெட்டுன்னு போயிட்டு முன்னால் மக்கள் எல்லாம் ஆடுறதும், மிகப்பெரிய மியூசிஷியன்ஸ் எல்லாம் போகிறதும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதற்கு பின்னால எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளும் மர்மங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை நாம் இதில் பார்க்கலான்னு வைங்களேன். அதாவது தொடர்ந்து மரணங்கள் அங்கே உள்ளுக்கு ஏற்பட்டு இருக்கு. கடந்த வாரம் விழுப்புரத்தை சேர்ந்த கார்த்திக் என்ற 29 வயது ஈஷா மைய ஊழியர் மரணம் அடைஞ்சிருக்கிறார். அவர் கடலூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில லைப்ரரியனாக பணியாற்றி வந்த நெல்லை மாவட்டம், அதாவது இது முதல்ல அவர் ஊழியராக இருந்தார். அதற்கு அடுத்த செய்தியாக சொல்றேன். லைப்ரரியனாக பணியாற்றி வந்த நெல்லை மாவட்டம் மடத்துப்பட்டியை சேர்ந்த மலர்விழி 45 என்ற பெண் ஜூன் 22 அன்று ஈஷா மைய வளாகத்தில் பெண்கள் கழிப்பறையில் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. என்னையா இது இவ்வளவு தூரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு? அப்ப பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் விழுப்புரம் கார்த்திக் ஈஷா ஊழியர் தலையில ரத்தங்காயங்களோட பணமாக கிடந்தாருங்கிற ஒரு செய்தி. அதுக்கு முன்னால 2022ஆம் ஆண்டு 22ல சுபஸ்ரீ என்ற பெண் ஈஷா மையத்திற்கு வந்த நிலையில மர்மமான முறையில காணாமல் போயிட்டாங்க. பின்னர் கிணத்துல கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மாவுடைய சடலம் கிடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2021ல அதற்கு முன்னால கணேசன் என்ற ஊழியர் மர்மமான முறையில காணாமல் போயிருக்காருன்னு சொல்லி அவரது தாயார் ஆழ்கொணர்வு மனு, ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அது இன்னும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அப்போ இது இல்லாமல் இப்படி மர்மமான முறையில அடிபட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்களா, அது என்ன செய்துங்கிறது அது தெரியாமல் இருக்கின்ற நேரத்துல தற்கொலை செய்து கொண்டிருப்பார்களா, கொலை செய்யப்பட்டு போட்டிருக்கிறார்களா என்று தெரியாத நிலையில பல இளம்பெண்கள் அங்கு மூளைச்சலவை பிரெயின் வாஷ் செய்யப்பட்டு ஈஷா மையத்திலேயே அங்க வைக்கப்பட்டிருக்கிறார் என்று பல ஆட்கொணர்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஒரு செய்தியை சொல்றேன். கோவையைச் சேர்ந்த பேராசிரியர் காமராஜ் என்பவருடைய 2 புதல்விகளும் ஈஷா மையத்தில் இருந்து கொண்டு வீட்டிற்கு வர மறுத்து விட்டதாக அவருடைய ஆழ்கொணர்வு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில அவரும் தங்களது பெண்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு வீட்டிற்கு வர மறுப்பதற்கான அந்த அதே குற்றச்சாட்டை தான் அவரும் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு நல்ல தெரிஞ்ச நண்பரும் கூட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேட்டு பார்த்தாங்க. கோர்ட்டுக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பெண் கோர்ட்ல தகப்பன்ட்ட 2 பெண்ணும் உன்னோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ப்ரொஃபஸருடைய உயர்ந்த படிப்புள்ளவர். அவர் வீட்டில் அவ்வளவு நல்லா படிக்க வச்சாங்க. அந்த பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால் அப்போ ஹிப்னாட்டிசமோ அல்லது வேற ஏதோ அந்த செயல்படுத்தி அப்படிப்பட்ட நிலைமையிலே வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி.
இன்னொரு செய்தி இதை ஒட்டி இந்த மர்மம் மேலும் மர்மம் அதிகமாகி கொண்டு போவது இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் பாருங்க. இதற்கிடையில முக்கியமான பிரச்சனை, ஈஷா அறக்கட்டளை தங்களுடைய நிலத்திலேயே சுடுகாடு தகன மேடை இன்றைக்கு அமைக்க வேண்டும், அதற்கான ஒரு அனுமதி வேண்டும் என்று அரசாங்கத்திட்ட கோரியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து அங்குள்ள கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் பல முற்போக்கு சக்திகளும் வழக்கு தொடுத்துள்ளார்கள். அங்கே இறுதி சடங்கு அவர்களுக்கே அங்கே செய்யப்பட்டு விட்டால், அந்த வளாகத்திலே செய்யப்பட்டு விட்டால், சாவு நடந்ததுன்னா அந்த சாவு வெளியே வருவதற்கு முன்னால, காவல்துறை வருவதற்கு முன்னால அங்கே அவர்கள் எரிக்கப்பட்டு விடுவார்களே, எந்த விதமான உடற்கூறு ஆய்வும் நடக்காதே, இப்படியெல்லாம் ஒரு சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில இந்த கோரிக்கையும் சூழ்நிலையை மேலும் இறுக்கமாக்கி இருக்கிறது. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்போ ஈஷா மையத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அகில இந்திய அளவிலே உள்ள அந்த அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு நெருக்கமான பிணைப்பு, நெருக்கமான உறவு இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிற காரணத்தால பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கு போட்டாலும் சரி எதுவும் அவர்களை எதுவும் செய்வதில்லை என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால இந்த முற்போக்காளர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தங்கள் விடாப்பிடியாக தங்கள் போராட்டத்தை இன்றைக்கு நீதிமன்றத்திலும் வெளியேயும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை ஈஷா மையம் என்பது புதிர்கள் விலக்கப்படாத மர்ம தேசமாகவே நீடித்து வருகிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இது தமிழ்நாட்டில் ஒரு மர்ம தேசம். இன்னொரு செய்தி பாருங்க. என்எல்சி பங்கு விற்பனையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வங்கி அரசுக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். நல்ல செய்தி. பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை தனியார் மயமாக்குவதை கொள்கை ரீதியாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்று அதில் எழுதியிருக்கிறாரு. அப்ப இது வரவேற்கக்கூடிய விஷயங்க. அதுல 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்ய இந்திய அரசு முடிவெடுத்துள்ளது குறித்து நாங்கள் தமிழ்நாடு அரசு வருத்தமடைகிறது என்றும், மேலும் மாநில அரசினுடைய ஒத்துழைப்போடும் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடும் கையகப்படுத்தப்பட்ட எங்கள் நாட்டில் உள்ள நிலங்க, நாங்கள் நிலம் கொடுத்து அந்த மக்களுக்கு இன்னும் கூட வேலைகள் கொடுக்கல நிலங்களில் கட்டமைக்கப்பட்ட இந்நிறுவனத்தில் தமிழ்நாடு அரசிற்கு நியாயமான மற்றும் நீடித்த உரிமைகள் உண்டு என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்திலே ஒன்றிய அரசுக்கு எழுதியிருக்கிறார் என்ற செய்தியையும் நான் இங்கே உங்களுக்கு முன்னால் குறிப்பிடுறேன். அப்புறம் இன்னும் பாருங்க, இதுக்கு அது அடுத்தால ஒரு வரி செய்திகளாக நான் சில செய்திகளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஏன்னா அந்த செய்திகளை முழுக்க பேச முடியாது, நமக்கு நேரம் இல்லை. ஒரு வரி செய்திகளாக நாடாளுமன்றத்தில் டிஎம்சி உறுப்பினர் ஃபயர் பிராண்டா இருந்தாங்க ஒரு அம்மா. அவங்க பேர் மொஹுவா மொய்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அடி 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 அடின்னு மோடியை அடிச்சாங்க. அவங்க சும்மா இல்லை, எது பேசினாலும் எது குறித்து பேசினாலும் அவங்க கிழிச்சு ரிப்பிடுவ அப்படிம்பாங்க. கிழிச்சு தொங்க விட்டாங்க மோடி அரசை. அவங்கள கூட திரும்பவும் அவங்கள மேல அம்பானி அதானிலாம் மிகப்பெரிய வழக்குகள்லாம் போட்டு அவங்கள அவங்களுடைய நண்பரை வச்சே வழக்கு போட வச்சாங்க. அதெல்லாம் அது ஒரு வேற பெரிய கதை. இன்றைக்கு அந்த அம்மையார் பாஜகவில் இணைய போவதாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த அம்மையாருடைய இணையதள பதிவுகளும் அந்த வகையில் தான் உள்ளன. டிஎம்சி திரிணாமுல் காங்கிரசினுடைய நம்பிக்கை துரோகம் செய்த சுகந்த அதிகாரியை திடீரென்று இந்த அம்மையார் பாராட்டியுள்ளார்கள். மம்தா பானர்ஜி இன்றைக்கு தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அரசியல் எதுவும் நடக்கலாம், எங்கும் நடக்கலாம், எப்போதும் நடக்கலாம். சிறு நரிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு சிங்கத்தை வீழ்த்தி விட்டதாகவே தெரிகிறது. அப்படி அது ஒரு வருத்தமான நிகழ்வு. அடுத்த செய்தி, நீண்ட நாள் இழுவரிக்கு பின்னால அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தாவைக்காவில 29ஆம் தேதி புஷ் ஆனந்த் முன்னால அவர் சேர்வதாக இருக்கிறார். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி அளவில் சொத்து சேர்த்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் குற்றம் சாட்டப்பட்ட அவரை தாவைக்காவில் சேர்த்து கொள்வது, தாவைக்கா தான் சொல்லிக் கொண்டிருந்த
அந்த தூய சக்தி என்ற நிலையிலிருந்து கீழிறங்கி அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக இடதுசாரிகளை அவர்கள் கொடுத்துள்ள ஆதரவை பரிசீலனை செய்ய வைக்கும் என்று நான் உறுதியாக இதை சொல்ல முடியும். அடுத்த ஒரு செய்தி பாருங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல குறைந்த கட்டணம் தான் வசூலிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளது. உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குங்க. இதை அதற்காக போடப்பட்டுள்ள பொதுநல மனு ஒன்று போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? தனியார் மருத்துவக் கல்லூரிகள்ல குறைஞ்ச கட்டணம் தான் வாங்கணும், இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீங்க உத்தரவு போடுங்கன்னு. நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால் அது எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டது உச்ச நீதிமன்றம். சபாஷ் உச்ச நீதிமன்றம். அடுத்தது, நெல் கொள்முதல் செய்த நிலுவைத் தொகை நிறைய விவசாயிகளுக்கு போய் சேரல. விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்துல கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள்ள காசை கொடுக்கறது இல்லை. அதனால நிறைய விவசாயிகள் நெல்லை கொடுத்துட்டு இன்றைக்கு பரிதவித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது அந்த நிலுவைத் தொகை 129.82 கோடியை உடனடியாக தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு அலுவலரிடம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலகத்துல நடந்த கூட்டத்துல அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள், வலியுறுத்தியுள்ளார்கள். அப்புறம் இன்னொரு செய்தி, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக பஞ்சாப் விவசாயிகள் மிக கடுமையான போராட்டத்தை கொடும்பாவி எரித்து அந்த போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள் என்ற செய்தியும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது, இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்திற்கு எதிராக. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. டெல்லியில வினாத்தாள் கசிவிற்கு எதிராக கரப்பாம்பூச்சி இயக்கத்தினர், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அதோடு சேர்ந்த மாணவர்களை தர்மேந்திர பிரதான் ஒன்றிய நம்ம கல்வி அமைச்சர் மகாபானுவான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இவர்களெல்லாம் இந்த பயங்கரவாதிகளினுடைய பி டீம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதை SFIன்னு சொல்லக்கூடிய இந்திய மாணவர் சங்கம் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன் இந்த செய்தி அறிக்கையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.